விஜய் டிவில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல் ஆக்ட்ரஸான லக்ஷ்மி பிரியா, ஆக்டர் சுவாமிநாதன் இவங்க ரெண்டு பேத்துக்குமே விகடன்ல இருந்து டெலிவிஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீன் 2024 அவார்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கிடைச்சிருக்கு. ஸ்பெஷலா இந்த அவார்டை வாங்குறதுக்காக ரெண்டு பேருமே பேரா போயிருக்காங்க. அவார்ட் வாங்கி முடிச்சுட்டு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதை தங்களோட சோசியல் மீடியா பேஜ்லயுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே ரெண்டு பேருக்கும் அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா வருஷமும் நீங்க மட்டும்தான் பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீன் அவார்ட் வாங்கணும் அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ விகடன் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து நிறைய அவார்ட்ஸை இதே மாதிரி ரெண்டு பேரும் பேரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் இந்த அவார்ட் வாங்கும் போது எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மகாநதி சீரியல் ஆக்ட்ரஸான லக்ஷ்மி பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாநதி சீரியலுக்காக விகடன்ல இருந்து இப்படி ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அவார்ட் என் பர்த்டே ஸ்பெஷலா கிஃப்ட் மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. எங்களுக்காக ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. எங்க மேல நிறைய அன்பு காட்டுறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் இதயத்துல இருந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விருதை நம்மளோட டைரக்டர் பிரவீன் பெனட் சாருக்கு தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதே போல கேமராமேன் உள்ளிட்ட பல பேரோட பேரை மென்ஷன் பண்ணி குளோபல் வில்லேஜ் சார்பா இந்த டீமுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா, சுவாமிநாதன் ரெண்டு பேருமே இந்த அவார்டை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பிரவீன் பெனட் கையில கொடுக்கற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மகாநதி சீரியல் இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லா அவார்டுமே பார்த்தோம்னா அதிகபட்சமா மகாநதி சீரியலுக்கு தான் கிடைக்குது. பெஸ்ட் பேர் ஆன் இயர், பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான அவார்ட் மகாநதி சீரியலுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி மகாநதி சீரியல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கணும். சீக்கிரமாவே விஜய் காவேரிக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அப்படியே சீரியல்ல ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் பலருமே வழக்கம் போல அவங்களோட ஆசையை டைரக்டர் கிட்ட ரெக்வஸ்டா வச்சுட்டு வராங்க.